துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தைகள் என்னவாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான சிந்தைகளா இருக்கிறதா, இல்ல இந்த மாதிரி துர் இச்சைகளுக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற சிந்தையாக இருக்கிறதா? நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தானியலை சிங்கக்கபில போடும் பொழுது எதற்காக அந்த சிங்கங்கள் தானியலை எதுவுமே செய்யல நம்ம யோசிச்சு பார்த்தோமா? தேவதூதன் அவனுடைய வாயை கட்டி போட்டது உண்மைதான். ஆனா சிங்கம் ரத்தத்தை ரொம்ப விரும்பி அதை சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். தானியலுக்குள்ள அந்த மாம்சம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்குள்ள அந்த மாம்சம் இல்லை. அதனால சிங்கங்களுக்கு அந்த ரத்த வாடை தானியல் மேல வீசல. அதன் நிமித்தமாக தானியல சிங்கங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கு மாறாக மற்றவர்கள் மாம்ச சிந்தையோட வரும்பொழுது சிங்கம் பீறி போட்டது. அது போல நாமும் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆமீன். மாரநாதா.